Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேமியா கப்பில் பாயாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நேம் கேட்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது ரொம்பவே ஈஸி தான் பண்ணுறதும். இந்த மாதிரி சேமியா கப் செஞ்சு அதுக்கு உள்ளாடி திக்கான பாயசம், க்ரீமியான பாயசம் வச்சு அதை சேர்த்து கடிக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் லைட்டாக உருக ஆரம்பித்ததும் நாம் இதில் 2 கப் சேமியா சேர்த்துக்கலாம். அதாவது வெர்மிசெல்லி. இது வறுத்ததும் வறுக்காததும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நீளமான சேமியா யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே பொடிச்ச சேமியா தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வெண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். நார்மலாக சேமியா கப் பண்ணுறதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து தான் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீமில் ட்ரை பண்ணேன். ரொம்பவே அருமையாக வந்துச்சுது. பட் பாலில் செய்யும்போது கண்டிப்பாக அது உதிர்ந்து போயிடும். ஸோ பாலில் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா பாலில் மேலே தெளிஞ்சிருக்கக்கூடிய திக்கான லேயரை எடுத்து தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த சேமியா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி வரணும். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேமியா கப் பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒருவேளை ஒட்டோன்னு பயமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நம்ம பட்டர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அது ஒட்டாமல் கலண்டு வந்துடும் ஈஸியாகவே. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சேமியாவை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் அழுத்தமாக கப் மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் எல்லா பக்கமும் சுற்றியும் வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இதை நீங்கள் பிளாஸ்டிக் பவுலில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் பேப்பர் கப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பவுல்ஸ்லையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சேமியாவை எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி குட்டி குட்டி கப் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பெரிய கப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி சுற்றியும் நாம் கப் மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுலில் வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பில் வைக்கும்போது ரொம்ப குயிக்காக கலண்டு வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே கலண்டு வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கழட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு உள்ளாடி வச்சு சாப்பிட்றதுக்கான க்ரீமியான பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக உருகி வரும்போது நாம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அப்புறமா கிஸ்மிஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் சேர்த்துருக்க அந்த கிஸ்மிஸ் பஃபியாக நல்லா குக்காகி வரும்போது கேஷ்யூஸ் அண்ட் இந்த ரைசின்ஸ் ரெண்டையுமே பேனில் இருந்து எடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதே நெய்யில் நாம் 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்க்குறோம். இந்த சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுக்கணும்னு இல்லை, அதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டுமே லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் வர்றது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நாம் இதில் பால் அளந்து விட்டுக்கலாம், காய்ச்சின பால். ஸோ 2 கப் அளவுக்கு திக்கான பாலை காய்ச்சி நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் ரா மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை தெரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதில் கொதிக்க வச்சு சேர்க்குறோம்.
பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைனா வந்து கண்டென்ஸ்டு மில்க்கோ சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் சுகர் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து 1/2 கப் அளவுக்கு சுகரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரையிறது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 2 சின்ன ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்படியே அதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் அளவோட கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா பால் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அதாவது ஃபைனலாக இந்த மாதிரி க்ரீமியான பக்குவம் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததும் நாம் இதில் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸை போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக கூட அந்த சேமியா கப்பில் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி க்ரீமியான ஸ்டேஜ் வரது மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பவுலில் வைக்கிறதுக்கு சூப்பராக செட் ஆகும். இப்போ இதை ஆறுறது வரைக்கும் நாம் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நாங்கள் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக தான் சாப்பிட்டோம். இப்போ நாம் ஒவ்வொரு கப்ஸில் இருந்தும் அந்த சேமியா கப்பை மெதுவாக கழட்டி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக ஈஸியாக கலண்டு வருது பாருங்கள். அண்ட் கிளாஸ் பவுலில் நான் வச்சுருந்தது ஸ்பூனோட ஹெல்ப்பால் ஈஸியாக கலட்டி எடுத்துட்டேன். லைட்டாக அந்த எட்ஜஸை மட்டும் கலட்டி விட்டாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். நைஃப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த எட்ஜஸை லைட்டாக இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான சேமியா கப் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இதில் இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கக்கூடிய பாயசத்தை விட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா பாயசம் பாருங்கள் இன்னும் க்ரீமியாகவும் திக்காகவும் இருக்குது. இப்போ நாம் அதை கேர்ஃபுல்லாக நடுவில் ஒவ்வொரு கப்ஸ்லையும் விட்டுக்கலாம். இதுவே பாயசம் வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சுருக்க கப்பு வந்து ஈரமாகி உடஞ்சி போயிடும். ஸோ ரொம்ப திக்காக இருக்கிறது மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சேமியா கப் பாயசம் தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.